கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இயங்கி வரக்கூடிய ஜிப்மர் புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் உடைய அட்மிஷனுக்கான நோட்டீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதே மாதிரி எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கோர்சஸ்க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, பிஎஸ்சி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதற்கான மினிமம் நீட் யூஜி 2025 மதிப்பெண் எவ்வளவு அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி எவ்வளவு மதிப்பெண் எடுத்த கேண்டிடேட்ஸ்க்கெலாம் லாஸ்ட் இயரில் வந்து கிடச்சது அப்படின்றதையும், இந்த வருஷம் எவ்வளவு மதிப்பெண் எடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு சேஃபர் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு ஓவர்வியூ மாதிரி டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 22/9/2025 மண்டே 4 மணி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட்டு வந்து 8/10/2025 அன்னைக்கு அல்லது அதற்கு முன்னாடி வந்து வெளியிடுவாங்க. கிளாஸஸ் வந்து பிஎஸ்சி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸில் கிளாஸஸ் வந்து 27/10/2025 மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கில் 94 சீட்ஸ் இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 85 சீட்ஸ் வந்து இருக்குது. மேல் கேண்டிடேட் மட்டும் இதற்கு பிஎஸ்சி நர்சிங்கில் 9 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதில் வந்து பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் 87 சீட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் கேண்டிடேட் யார் வேணாலும் இந்த கோர்சஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் 5 சீட்ஸ் இருக்குது ஒரு கோர்ஸில் அப்படின்ற மாதிரி தான். 5 பேரும் மேலாகவும் இருக்கலாம், 5 பேரும் ஃபீமேலாக இருக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் 9 பேர் மட்டும்தான் அதற்கு எலிஜிபிள். சரிங்களா? டோட்டலாக வந்து இதில் இருக்கக்கூடிய 87 சீட்ஸில் வந்து எம்எல்டி, அதாவது பிஎம்எல்டின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்சஸில் 37 சீட்ஸும், ரிமைனிங் இருக்கக்கூடிய அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸில் 5 சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு டோட்டலாக 87 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக எல்லா கோர்சஸையும் சேர்த்து 181 சீட்ஸ் இருக்குது. இது வந்து எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நான் அப்புறமேட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன். அதில் எப்படி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை அதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ப்ரௌசரில் அல்லது கூகுளில் ஜிப்மர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஜிப்மருடைய வெப்சைட் இருக்கும். jipmar.edu.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த ஹோம் பேஜில் மேலேயே வந்து லேட்டஸ்ட் அப்டேட்லேயே இருக்கும் உங்களுக்கு. அல்லது அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே வரணும். அனௌன்ஸ்மெண்ட்குள்ளே இங்கே அனௌன்ஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணலாம். இல்லை லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இங்கே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும், இங்கேயும் பார்க்கலாம். அல்லது இங்கே கிளிக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அனௌன்ஸ்மெண்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்மிஷன் சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு கீழே இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அட்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பிஎஸ்சி நர்சிங் ஏஹெச்எஸ் கோர்சஸ் கவுன்சிலிங் 2025-26 அகாடமிக் இயர் அப்படின்னு இருக்கும். டீட்டெயில் ப்ராஸ்பெக்டஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணணும், படித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்றது இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இந்த ஜிப்மர் ஐடி விங்களுடைய அஃபிஷியல் இந்த அட்மிஷன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதற்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து அகாடமிக் செக்ஷன் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு பிஎஸ்சி கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். 2025-26 அகாடமிக் இயருக்கான அட்மிஷன் இது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் வந்து பின்னால் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் க்ளோசிங் டேட் வந்து 22/9/2025. சரிங்களா? கவுன்சிலிங் டேட்டு லேட்டர் ஆன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 22/9/2025. சரிங்களா? இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான். கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சைன்இன் ஃபார் ரெஜிஸ்டர்ட் யூசர் கொடுக்கணும்.
எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சிட்டிங்கன்ற மாதிரி தான் பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் லாஸ்ட்டாக என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய 10th மார்க் ஷீட் 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்கணும். மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீட் யூஜி 2025 நீட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அப்ளிகேஷனில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுவே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுடைய பேர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய நீட் யூஜி அப்ளிகேஷனில் இருக்கிற நேம் அப்படியே கொடுக்கணும். உங்களுடைய மெயில் ஐடியும் ப்ரிஃபரபுளாக நீங்கள் நீட் யூஜிக்கு கொடுத்த அதே மெயில் ஐடியை கொடுக்கணும். சரிங்களா, நீங்களே ஒரு ஆல்ஃபா நியூமரிக்கல் அதே மாதிரி கேப்ஸு ஸ்மால் அது மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜே கேபிட்டல் IPMER@2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து கேப்ஸ் இருக்குது, ஸ்மால் லெட்டர் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, நம்பர் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எது ஈஸியான பாஸ்வேர்டோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே பாஸ்வேர்டை திரும்பி நீங்கள் வந்து இங்கே 2 இடத்துலையும் போட்டுட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பருமே நீங்கள் வந்து உங்களுடைய நீட் யூஜியில் கொடுத்த மொபைல் நம்பர் கொடுக்கணும். அட்வைஸ் அது மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அதையே கொடுக்கறது நல்லது. சரிங்களா, இந்த டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். சரிங்களா, டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1, 2009க்கு முன்னாடி பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மினிமம் கட் ஆஃப் டேட்டு அதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வந்து டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பாப்அப் ஆகும். இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் விண்டோவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், செப்டம்பர் 2025 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட் டேட் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2025 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆண்டு 2006 2007ன்னு சொல்லிட்டு நீங்கள் பிறந்த வருடம் வந்து இதில் வரும். சரிங்களா, அதை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே இப்போ 2008 அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா அதில் உங்களுக்கு நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் மாற்றினீங்கன்னா டிசம்பர் வரும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆரோ மார்க் இது பண்ணிங்கன்னா அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகும். இதை மாதிரி நீங்கள் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த டேட்டோ பர்டிகுலர் டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு செட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, அந்த டேட் வந்ததுக்கு அப்புறமேட்டு கீழே வந்து இந்த இடத்துல என்ன கேப்சா இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் வந்து அப்பர் கேஸாக இருந்தாலும் கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் ஸ்மால் லெட்டராக இருந்தாலும் அதை அப்படியே கொடுத்துட்டு கண்டினியூ டு ரெஜிஸ்டர் அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கிறோம், அந்த மெயிலில் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து வரும். இதை நீங்கள் வந்து அப்படியே வச்சுட்டு உங்களுடைய மெயில் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா, மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயிலே வந்து மேலே அகாடமிக் செக்ஷன் ஜிப்மர் வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஜி அகாடமிக் ஹெலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அதாவது டிஜி அகாடமிக் ஹெலோ ப்ளீஸ் கிளிக் த பட்டன் பிலோ டு வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இமெயிலுக்கு வந்திருக்கும். இன்கேஸ் உங்களுடைய இன்பாக்ஸில் வரல அப்படின்ற மாதிரி தான் ஸ்பேமில் செக் பண்ணி பாருங்கள், அதில் கண்டிப்பாக இருக்கும். அப்படியும் வரல அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து வெரிஃபை இமெயில் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் லாகின் ஒரு தடவை பண்ணணும். சரிங்களா, அது என்னன்றது சொல்கிறேன். இதை நீங்கள் வெரிஃபை கிளிக் பண்ண உடனே வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமேட்டு கிளிக் ஹியர் டு ரெக்வஸ்ட், அதாவது உங்களுக்கு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு கண்டினியூ ஃபில்லிங் அவுட் த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு மெயில் வரல அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, கிளிக் ஹியர் டு ரெக்வஸ்ட் அகைன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் அகெயின் மெயில் வரும். அந்த மெயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து மெத்தடு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெயிலை வெரிஃபை பண்ணணும். மெயில் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு போயிருக்கு, அதனால் நீங்கள் அந்த ஓடிபியை கொடுத்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். டியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் போட்டிருக்கும், இதில் ஓடிபி இருக்கும். மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜிப்மர் பிஎஸ்சி அட்மிஷன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ரிகார்ட்ஸ் போட்டு
ஜிப்மர்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஓடிபி இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க. இன்கேஸ் ஓடிபி வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் ரீசெண்ட் கொடுத்து ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. சரிங்களா? ஒன்ஸ் ஓடிபி எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஒன்ஸ் ஆன்லைனில் ரெக்வஸ்ட் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எதுவும் மாற்ற முடியாது. அதே மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் வந்து இருக்கக்கூடாது, கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். ரீசெண்டான கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து லைட்டான பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ கண்டிப்பாக 1/1/2025 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்றதையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஐ ஹாவ் ரெட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூ அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்மரி பேஜுக்குள்ளே வரும். இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கேயே வந்திருக்கும். சரிங்களா? ஓகேவா? இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய பேர் இருக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். சரிங்களா? ரிமைனர் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம இன்னும் கொடுக்கல இல்லையா? என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேமு, அதே மாதிரி மதர்ஸ் நேமு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரு, ரிலீஜியன், கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும், பாண்டிச்சேரி டொமிசைல் தான், எல்லா டீட்டெயில்ஸையும் 1 by 1 கேட்டிருப்பாங்க. அட்ரஸ்ஸு, நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு 10th 12th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி கேட்டகரி டீட்டெயில்ஸு, ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் கேட்டிருப்பாங்க. நீட் டீட்டெயில்ஸு எல்லாமே கேட்டு ஃபைனலாக வந்து ஃபைனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து நீட்டோடைய மினிமம் மார்க்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மினிமம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருந்தால் நீட் எக்ஸாமில் குவாலிஃபைட் அப்படின்றத பார்க்கலாம். இது உங்களுடைய ஸ்கோர் கார்ட்லேயும் இருக்கும். அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 144 மதிப்பெண் எடுத்திருந்தால் போதுமானது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசியில் பிடபிள்யூடி, எஸ்சியில் பிடபிள்யூடி, எஸ்டியில் பிடபிள்யூடி எல்லா கேண்டிடேட்ஸும் பார்த்திங்கன்னா 113 மதிப்பெண் எடுத்திருந்தால் போதுமானது. யூஆர் மற்றும் இடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 127 மதிப்பெண் எடுத்திருக்கணும். சரிங்களா? இதை வந்து மினிமம் மார்க்ஸு. ஓகே, இப்போது வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ஆல்ரெடி வந்துருச்சு. ஜெண்டரை வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர்ஸோடைய நேமு, மதருடைய நேம், உங்களுடைய அம்மா அப்பா பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலீஜன் என்ன, ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு, சீக்கியா, ஜெயினான்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிலீஜன் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மதர் டங் அதே மாதிரி உங்களுடைய தாய்மொழி மதர் டங்க் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து லேட்டஸ்ட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைனும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? லைட்டான ஃபோட்டோவாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜேபிஜி, இஜி, பிஎம்பி இந்த மாதிரியான ஃபைலாக இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளாக மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் கொடுங்க. உங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, அதாவது மோல் இருக்கா, ஸ்கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? எவ்ரி டைம் எந்த டீட்டெயில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுக்க ஒன்ஸ் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரீனில் இருக்கும்போது அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அதை சேவ் பண்ணணும். ஒன்ஸ் இந்த செக்ஷன் சேவ் பண்ணதுக்கப்புறம் கேட்டகரி இருக்குது. சரிங்களா? இதில் எப்படின்னா இந்த ஒவ்வொரு டீட்டெயிலையும் எப்படி செலக்ட் பண்ணணுன்றது சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதாக இருக்கு இல்லையா, இந்த பேஜில் ஃபஸ்ட்டு இந்த எடிட் அப்படின்றது ஒன்று கொடுத்திங்கனாலே இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதாவது அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எரர் இல்லாமல் இந்த மாதிரி டிக் ஆகிட்டே வரணும் க்ரீனில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நேம்லேருந்து, நேம் ஆல்ரெடி இருக்குது, ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்து, சிக்னேச்சர், இந்த அப் டு கேண்டிடேட் சிக்னேச்சர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன். இதில் எதை நீங்கள் கிளிக் பண்ணி எடிட்டுன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு நான் இப்போ காமிச்ச ஃபஸ்ட்டு பேஜ் வரும். அதுக்குள்ளே எல்லா டீட்டெயிலும் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 1லேருந்து அது 2லேருந்து 17 வரைக்கும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் ஆகும். அடுத்தது கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பெர்மனண்ட் அட்ரஸ், அதே மாதிரி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், ஃபாதர்ஸ் இமெயில் ஐடி, ஃபாதர் மொபைல் நம்பர், ஃபாதர் ஆக்குபேஷன், இது எல்லாமே ரெண்டாவது இதில் இது எதை எடிட் கொடுத்தாலும் இந்த 25 வரைக்கும் இருக்கிறது ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த 10th டீட்டெயில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தாலும் அந்த 26லேருந்து 37 வரைக்கும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி தான் வந்து 1 by 1 நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனாக வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது கேட்டகரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அன்ரிசர்வ்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் அன்ரிசர்வ் கேண்டிடேட்னா உங்களுடைய பேர் மேலே இருக்கும். அன்ரிசர்வ்னு கொடுத்தீங்கன்னா
எந்த டீட்டெயிலும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல, எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்ல, சேவ் மட்டும் கொடுத்தா போதுமானது. சரிங்களா? அன்ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு. இன்கேஸ் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் இடபிள்யூஎஸ்க்கான கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த நாளுக்கு அப்புறம், அதாவது 1/4/2023க்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். இடபிள்யூஎஸ் உடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற உங்களுடைய கம்யூனிட்டி நேம் என்ன, எந்த ஸ்டேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இடபிள்யூஎஸ்க்கு. இன்கேஸ் ஓபிசி என்சிஎல் அப்படின்ற மாதிரி இருந்தால் சென்ட்ரல் லிஸ்ட்டில் போயிட்டு உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கம்யூனிட்டி நேமு, ஸ்டேட் நேமு, அதே மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுக்கணும். சரிங்களா? எஸ்சி, அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சேம் தான். கம்யூனிட்டி நேமு, உங்களுடைய ஸ்டேட் நேமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், சேவ் கொடுக்கணும். சரிங்களா? ஷெட்யூல் ட்ரைப் கேண்டிடேட்ஸும் சேம் தான். கம்யூனிட்டி நேமு, ஸ்டேட் நேமு, அதே மாதிரி சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரு, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், சேவ் பண்ணணும். சரிங்களா? இது மாதிரி தான் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் அப்லோட் பண்ணணும். டொமிசிலை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி டொமிசில், பாண்டிச்சேரி ரெசிடென்சி கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரி டொமிசில் சர்டிஃபிகேட், ரெசிடென்சி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சரிங்க? ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணி சேவ் பண்ணணும். இன்கேஸ் நோ கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் எதுவும் கிடையாது, சேவ் மட்டும் பண்ணால் போதுமானது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா டிசபிலிட்டி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு டிசபிலிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டு உங்களுடைய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும். இன்கேஸ் வந்து நோ கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ரெசன்ட் அட்ரஸும், பெர்மனெண்ட் அட்ரஸ், பின்கோடு, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில் கொடுக்கணும். நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னா இல்லையா, 10th வந்து இந்த ஸ்கூலு, உங்களோட பேர் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். எந்த ஸ்கூலுன்றதை கொடுத்துட்டு ஸ்கூலோட அட்ரஸ்ஸு, எந்த போர்டு, எந்த மாதம், எந்த வருடம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க, சர்டிஃபிகேட்டுடைய நம்பரு, சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். சரிங்களா? சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பேர் ஆல்ரெடி வந்துடும். ஸ்கூலோட நேமு, அட்ரஸ்ஸு, போர்டு, எந்த மாதம், எந்த வருஷம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க, சர்டிஃபிகேட் நம்பரு, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ப்ராஸ்பெக்டில் இருக்க கண்டிஷனை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணுறீங்க அப்படின்ற இந்த வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். டிக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த டீட்டெயில் போகணும். ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஐடி ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆதாரோடைய நம்பரு, ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் நீங்கள் ஆதாரே ரெண்டுத்துக்கும் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது நீட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்கள் பேர் வந்து வந்துடும். நீட் அப்ளிகேஷன் நம்பர் 2 தடவை மென்ஷன் பண்ணணும். ரோல் நம்பரு, உங்களுடைய ஸ்கோரு, இன்னொரு தடவை ஸ்கோரை மென்ஷன் பண்ணணும். ஆல் இண்டியா ரேங்க் வந்து மென்ஷன் பண்ணணும். நீட்டோடைய ஆல் இண்டியா ரேங்க் ஃபார் கவுன்சிலிங் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? 2 தடவை கண்டிப்பாக ஆல் இண்டியா ரேங்க்கு, நீட் ஆல் இண்டியா ரேங்க் ஃபார் கவுன்சிலிங் வந்து 2த்தையும் மென்ஷன் பண்ணணும். நீட்டோடைய ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ணணும். இந்த தடவை டிக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சேவ் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை கொடுத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஒன்று வரும். அதாவது உங்களுடைய பேர் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ப்ராஸ்பெக்டஸ் வந்து படித்து பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐ அக்ரி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து ஸ்கோர் கார்டில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்ன கேட்டகரிஸ்க்கு என்னென்ன மதிப்பெண் அப்படின்றது வந்து எலிஜிபிள், அதாவது கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். நீட்டோடைய ஆல் இண்டியா ரேங்க் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஆல் இண்டியா டோட்டல் மார்க்ஸ் 720க்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அதுதான் வந்து நீட்டோடைய ஸ்கோரு. இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து ஸ்கோர் கார்டில் இருக்கும். அதை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு கீழே வந்து ஃபைனல் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்க்கு வரும்பொழுது எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? நன்றி.